Hello students, already we have to consider the Python language through our classes. So Python la inheritance gra concept consider pannirkom. Then types of inheritance la single inheritance and multiple inheritance. Now we will consider about what is the problem in our multiple inheritance classes. So multiple inheritance use பண்றப்ப நமக்கு என்ன மெயினா யூஸ் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா it was derived more than one super classes la irundhu we have to derive our subclass. For example, here assume that class A automatically idhula or init ங்கிற constructor create பண்ணிருக்கேன். init I have to assign as a value as nothing but A ங்கிற ஒரு value assign பண்ணிருக்கோம். Then B ங்கிற work create பண்ணிருக்கேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த இதுல இது work பண்றோம். இப்போ C is inherited of A ங்கிற class and also the B ங்கிற class ஓட combine பண்ணி இங்க நம்ம invoke பண்றோம். இப்போ என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா self.c equal to அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த சியோட வேல்யூவை இங்கே அசைன் பண்ணி சொல்கிறோம். இதே தான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸில் நம்ம கன்சிடர் பண்ணோம். இதில் இப்போ ப்ராப்ளம் வரதுக்கு என்ன சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் தட் ஹியர் அஸ்யூம் ஸோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்க லாஸ்ட் டெரிவேட்டிவ் கிளாஸோட ஆப்ஜெக்ட் வந்து ஹியர் ஆப்ஜெக்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்ட் வில் பி இன்ஹெரிட்டட் பை எக்ஸ் ஒய் இசட்ங்கிற 3 டெரிவேட்டிவ் கிளாஸஸ்லேருந்து ஆப்ஜெக்ட் இன்வோக் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் இஸ் இன்ஹெரிட்டட் பை ஏங்கிற கிளாஸு தென் ஒய்ங்கிற டெரிவேட்டிவ் கிளாஸு அதுலேருந்து ஏலேருந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் ஆஃப் கிளாஸஸ் டெரைவ் ஆச்சு அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸில் எப்படி ஒர்க் ஆகும்? திஸ் இஸ் த ப்ராப்ளம் இன் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ ஏ பி ஒன்லி ஏவோட ஃபீச்சர்ஸையும் பியோட ஃபீச்சர்ஸையும் இங்கே கேதர் பண்ணிக்கும் போது தெர் இஸ் த நோ ப்ராப்ளம். நம்மளுடைய ஒர்க்கை நம்ம அப்படியே கன்டினியூ பண்ணிகிட்டே போயிருக்கலாம். அதே இது வி வில் கன்சிடர் ஃபார் தட் நம்ம க்ரியேட் பண்ண கிளாஸ் இப்போ எம்ங்கிறதா நம்மளுடைய சூப்பர் கிளாஸ். எம்மோட டெரிவேட்டிவ் கிளாஸஸ் எது இங்கே கன்சிடர் ஆகிருக்கு? ஏபி. ஏபியிலேருந்து அகைன் நம்ம எதை டெரிவேட் பண்ணியிருக்கோம்? எக்ஸு ஒய் இசட். இப்போ இந்த எக்ஸ் ஒய் இசட்டை கம்பைன் பண்ணி வி ஹவ் டு கிரியேட்டட் ஒன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை ஒர்க் பண்ணோம்னா எப்படி அந்த ஆப்ஜெக்ட் இன்ஹெரிட் ஆகும்? பிகாஸ் இந்த ஆப்ஜெக்ட் வில் பி இன்ஹெரிட்டட் பை எங்கிறதெல்லாம் வருது எக்ஸோட ப்ராப்பர்ட்டி ஏவோட ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆல்சோ த எம் ப்ராப்பர்ட்டி த்ரூ எக்ஸஸ் ஆக்சஸ் பண்ணும்போது அதே இது ஒய் மூலமாக ஆக்சஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக இதை அகெயின் ரிட்டர்ன் த ஏவோட ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆல்சோ ஃபார் த எம்மோட ப்ராப்பர்ட்டி. அப்போ இந்த மல்டிபிள் டைம்ஸ் வில் பி இன்ஹெரிட்டட் த சூப்பர் கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸோட ஒர்க் அதோடைய மெத்தட்ஸ் மெம்பர்ஸை இன்ஹெரிட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் திஸ் இஸ் த ப்ராப்ளம் இன் த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸிங் இன் பைத்தானில் வர ப்ராப்ளம். ஸோ த ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு பை யூஸிங் த மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர். That is the multiple inheritance வர ப்ராப்ளத்தை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு இது ஒர்க் பண்ணும். It was working like it was start from the your method that is the member from the current class. எந்த கிளாஸ் மூலமாக நீங்கள் ஆப்ஜெக்ட் இன்வோக் பண்ணிக்கிறீங்களோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். இஃப் த அந்த கரஸ்பாண்டிங் ஆப்ஜெக்டோட கிளாஸில் தட் வாஸ் நாட் அவைலபிள் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக த கண்ட்ரோல் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு அதில் இருக்கிற சப் கிளாஸஸ் அதர்வைஸ் டெரிவேட்டிவ் கிளாஸ் சூப்பர் கிளாஸஸ்க்கு கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஸ்டார்ட் பண்ணும். அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஒர்க்கிங் பிரின்சிபல். இஃப் இட் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் த பேரண்ட் கிளாஸ் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஸ்டார்ட் ஃப்ரம் த அதனுடைய லெஃப்ட் பார்ட் லெஃப்ட் சைடு அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஏவோட டெரிவேட்டிவ் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன்வோக்கிங் ஃபஸ்ட்டு ஏல இருக்கான்னு சர்ச் பண்ணும். சப்போஸ் இட் வாஸ் ஆல்சோ இன்ஹெரிட்டட் பை பியாக இருந்ததுன்னா ஏவை சர்ச் பண்ணி முடிச்சுட்டு தான் அந்த கண்ட்ரோல் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு பி. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்கே டினோட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் த ஆப்ஜெக்டோட மெத்தட் அதர்வைஸ் த மெம்பர் இட் வாஸ் இன்வோக்டு த்ரூ த இது மூலமாக இன்வோக் ஆகிறோம் எக்ஸு அதுக்கு அடுத்தது ஒய் எக்ஸில் நாட் ஃபவுண்ட் அப்படின்னா தான் கண்ட்ரோல் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு ஒய். இந்த மாதிரி தான் இந்த ஆர்டர் ஆஃப் சர்ச் பண்ணி லாஸ்ட் எம் வரைக்கும் நம்மளுடைய ஒர்க் கண்டினியூ ஆகும். ஸோ திஸ் இஸ் த லீனியரைசேஷன் ஆஃப் த கிளாஸ். உன்னுடைய ஒர்க் எப்படி டெப்த் லெவலில் ஒர்க் ஆகுது நம்ம சர்ச் பண்ணுற மெத்தட் இன்ஹெரிட்டட் ஆப்ஜெக்டில் ஒர்க் ஆகுதுங்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்கு தான் மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர் அப்படிங்கிறது. இட் வாஸ் ஸ்பெஷல் இன் பைத்தான் லாங்குவேஜ். மற்ற லாங்குவேஜில் இந்த MR1ங்கிறது நம்ம யூஸ் பண்ணது கிடையாது. தென் இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா கிளாஸ் ஏ. ஸோ ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் ஜஸ்ட் மெசேஜ் இன் கிளாஸ் ஏங்கிற மெசேஜை மட்டும் பிரிண்ட் பண்ணும். கிளாஸ் பி ஸோ இட் வாஸ் அனதர் ஒன் பேஸ் கிளாஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதில் கிளாஸ் பிங்கிறது. இப்போ சி வாஸ் இன்ஹெரிட்டட் பை ஏபி. இந்த ரெண்டு கிளாஸ்லேயும் இன்ஹெரிட் பண்ணுறோம் அப்படின்னா த ஆர்டர் ஆஃப் அ ஒர்க்கிங் எப்படி அது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே எக்ஸாம்பிள் டினோட் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் டு கிரியேட்டட் அஸ் த ஆர் அஸ் த ஆப்ஜெக்ட். ஆர் கண்டைன்ஸ் த ப்ராப்பர்ட்டி அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ் சி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதில் தான் நம்ம ஆப்ஜெக்ட் இன்வோக் பண்ணியிருக்கேன். இப்போ C.MRO அப்படிங்கிறத நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி ஆக்சஸிங் பை த த்ரூ
two methods. One is the MRO as a attribute access பண்ணலாம், another one is the MRO as the method access பண்ணலாம். இப்போ first example is C.MRO அப்படின்னா it will be showing that first control will be transferred to where is C. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே நம்ம என்ன மெசேஜ் கொடுத்துருக்கோம், கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் சி. ஸோ அந்த மெசேஜ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் சிங்கிறது இன்வோக் ஆகிடும். தென் கண்ட்ரோல் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு எந்த கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு மெயின் கிளாஸ் ஆஃப் சி. அதுக்கடுத்து இந்த கண்ட்ரோல் ஃபஸ்ட் ஆர்டர் யார், லெஃப்ட் மோஸ்ட்லேருந்து தான் ரைட் மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும். அதனால் ஏ கிளாஸ். அப்போ மெயின் ஆஃப் ஏ வில் பி இன்வோக்டு. அதுக்கு அடுத்து தான் இட் வில் பி இன்வோக்டு அஸ் எது எது ஒர்க் பண்ணும், பிங்கிறது. இந்த ஃபஸ்ட் மெத்தட் த சேம் அவுட்புட் இஸ் ஃபார் எம்ஆர்ஓ அஸ் அ ஆட்ரிபியூட்டாக நம்ம பாஸ் பண்ணுறப்போ. செகண்ட் ஒன் எம்ஆர்ஓ இஸ் அஸ் த மெத்தடாக நம்ம ஆக்சஸ் பண்ணுறப்போ சி கிளாஸோட மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர் என்ன, எந்த வேலை இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இன்வோக் பண்ணுறதுக்கு வி ஆர் யூஸிங் அஸ் த எப்படி இருக்குன்னா சேம் அவுட்புட் தான். ஃபர்ஸ்ட் இட் வாஸ் இன்வோக்கிங் த மெயின் ஆஃப் சி, தென் த கண்ட்ரோல் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு ஏ. அதுக்கு நெக்ஸ்ட்டு எந்த கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா பி. தென் ஒன்லி தான் அந்த ஆப்ஜெக்டில் நீங்கள் என்ன ரெஃபர் பண்ண செய்யுங்களோ அந்த மெத்தட் ஒர்க் ஆகும். ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால ரைஸ் ஆகிற ப்ராப்ளத்தை வி ஹாவ் டு சால்வ் த்ரூ த மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர் மூலமாக சால்வ் பண்ணிக்கலாம் இன் பைத்தான் language. That's all about the inheritance in Python. Thank you, students.